தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அனுபவித்த துரோகங்கள் சாதாரணமானவையாக இருக்காது. நீங்கள் மிகவும் நம்பிய நண்பர்கள் திடீரென்று உங்கள் மீது குற்றங்களை சுமத்தியிருப்பாங்க. ஆனால் அந்த குற்றங்கள் எதற்காக சுமத்தினார்கள்? ஏன் இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில அவங்க செய்றாங்க அப்படின்னு தெரியாம நீங்க முழித்துக் கொண்டிருப்பீங்க. இது உங்களுடைய காலகட்டங்கள்ல சில மாதங்கள், சில வருடங்களுக்கு முன்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்களாக கூட இருப்பாங்க. இல்ல அப்படின்னா உங்களுடைய ரூம்ல உங்க கூடவே தங்கியிருப்பாங்க. அந்த நண்பர்களாகவும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருள் காணாம போயிட்டு, இல்லன்னா ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது அப்படின்னா, முதன்மையான காரணமாக யார் நிற்பாங்க அப்படின்னா, உங்களைத்தான் அனைவரும் கை காட்டுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிரிகளாக உங்களுடனே இருந்து கொண்டு அவர்கள் மாறியிருப்பார்கள். சிலர் உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி பண விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விடுப்பார்கள். உங்களிடம் எனக்கு அந்த தேவைக்கு பயன்படுகிறது. வீட்ல அப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு உடம்பு சரியில்ல, ஃபீஸ் கட்டணும் அப்படி இப்படின்னு கூறி உங்களுடைய நண்பர்களாக இருப்பாங்க. ஆனா உங்களிடம் பணத்தை வாங்கிவிட்டு அவர்கள் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்கள முட்டாளாக்கி விட்டு செல்வதற்கும் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு மிகவும் நெருக்கமான உறவினர்கள் கூட துரோகமாக மாறியிருப்பாங்க. அவங்க எதற்காண்டி துரோகியாக மாறுறாங்க அப்படின்னா, சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனையில அவங்களுக்கு பாதி அளவுக்கு நீங்க கொடுக்கல அப்படிங்கிற ஒரு மனதிற்குள் சின்ன வலி. அந்த ஒரு வலியினால் என்ன செய்வது என்று தெரியாமல் துரோகியாக நின்று நீங்கள் எப்பொழுதாவது தவறு செய்கிறீர்களா என்று பார்த்துக்கொண்டு உங்களுக்கு நீங்க தவறு செய்யும் பொழுது உங்களுக்கு எதிரியாக மாறி விடுவார்கள். உங்களை எப்படி அழிக்க வேண்டும் என்றும் அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டு இருப்பார்கள். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்தால் அதை மனதில் வைத்துக்கொண்டு வாழக்கூடிய குணம் கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. அந்த ஒரு உதவியை நீங்கள் ஒருபோதும் மறக்கவே மாட்டீங்க. அதுவும் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்க இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் சின்ன ஒரு உதவி செய்தால் கூட அதை நீங்க கடவுளாக அவர்களை பார்த்து நினைத்து கொண்டு அவர்களுக்காக காலம் முழுவதும் அவர்களை நினைத்து அவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவங்க இப்ப கேட்டா நம்ம உயிரையே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர்கள். ஆனால் அந்த ஒரு உதவியை மறந்து சிலர் உங்கள் பின்னால் பேசுவது போல நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு எவ்வளவோ உதவிகளை செய்து கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் உங்களைப் போல உதவி செஞ்சாங்க அப்படின்னா, அவங்களுக்காக உண்மையா இருக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. நீங்க உதவி செய்வீங்க. ஆனால் அவர்கள் உங்களையே மதிக்க மாட்டாங்க. உங்களையே பின்னால் போய் தேவையில்லாமல் பேசக்கூடிய சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து, அது உங்களுடைய மனதை மிகவும் காயத்தை படுத்தியிருக்கும். இதுவே இந்த ராகு உருவாக்கக்கூடிய ஒரு மாயையாக இருக்கும். மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டக்கூடிய ஒரு காலமாகத்தான் இந்த ராகு பகவான் இந்த ராகு பகவான் இப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். யார் உங்களுக்காக இருக்கிறார்? யார் உங்களுக்காக இல்லை? அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? புரிந்து கொண்டால் தானே நாளை பின்ன உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவர்களிடம் போய் நீங்க உதவிக்கு நிற்க முடியும். அதனால தான் ராகுவும் கேதுவும் இந்த மாதிரி உங்களிடம் இருக்கக்கூடிய போலி உறவுகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்குவதற்காக சில செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். இதனால தான் சிலர் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க. வந்து உங்களுக்கு ஒரு பாடத்த கத்துக் கொடுத்து சென்றிருப்பாங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். திருமணத்திற்கு முன்பு இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில பலருக்கும் மிகவும் சுதந்திரமான ஒரு காலமாக இருந்திருக்கும். நீங்கள் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரியாம நீங்க நினைத்ததை செய்வீங்க. நினைத்த இடத்திற்கு செல்வீங்க. உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன வேண்டுமோ அவர்களுக்கு உடனே அதை ஏற்படுத்தி கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க இருந்திருப்பீங்க. வேண்டியவை எல்லாம் நீங்க செலவழித்து சாப்பிட்டு கொண்டு இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்து வந்திருப்பீங்க. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய திட்டங்கள் அவை அனைத்தையும் நீங்க மிகவும் உற்சாகமாக வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு நபராக இருப்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையை மிகவும் நம்பிக்கையுடன் பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் இந்த ஒரு திருமணத்திற்கு பிறகு தனுசு ராசி ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், சிலரின் வாழ்க்கையில் எதிர்பாராத சோகங்களானது ஏற்படும். ஏன் அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு அங்கு செல்லக்கூடாது, இங்கு செல்லக்கூடாது, நான் சொல்றது தான் நீ கேட்கணும், இந்த மாதிரி ட்ரெஸ் போடக்கூடாது, இந்த மாதிரி எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு நிறைய நிறைய தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கப்படும். இதனால் உங்களுடைய மனம் திருமணம் ஏன்டா நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய மனமானது ஆகிவிடும். நிச்சயம் இது தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். இது உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறதா இல்லையா என்று மறக்காமல் நீங்கள் கூறுங்கள். திருமணம் ஆகும் முன்பு நீங்க பேசியிருப்பீங்க, பழகியிருப்பீங்க, என் காதல் கூட நீங்க பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் திருமணத்திற்கு அப்புறம் ஒரு முகமானது வெளிப்படும். திருமணத்திற்கு முன்பு ஒரு முகமானது வெளிப்பட்டிருக்கும். இது ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நிச்சயமாக பொருந்தும். திருமணம் முடிந்த பிறகுதான் அவர்களுடைய ஒரிஜினல் முகமானது உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் நீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூறுவது என்ன தெரியுமா? இவனையா நம்ம போய் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க எது செய்தாலும் அது தவறு, இது தவறுன்னு கூறி உங்களை தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் மனவேதனைகளுக்கும் உங்களை ஆளாக்கி விடுவார்கள்.
குடும்பத்தில் ஏற்பட்ட புரிதல்கள் இல்லாமல் இருப்பது, கணவன் மனைவியிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள், உறவினர்கள் தலையிடுதல். உங்களுடைய கருத்து வேறுபாடுகள் நீங்க சண்டை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய மாமியாரோ மாமனாரோ இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களோ தேவையில்லாமல் வந்து தலையிட்டு அதை இன்னும் உங்களுடைய பிரச்சனையை இன்னும் பெரிதாக மாற்றி விடுவது, பண விஷயத்தில் ஏற்பட்ட சண்டைகள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை சோகமாக மாற்றியிருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இன்னும் சிலருக்கு திருமணத்திற்கு பிறகு பொறுப்புகள் அதிகரித்து மன அழுத்தமானது அதிகரிப்பதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அவர்களின் மன அமைதியை பாதித்திருக்கும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஏற்படும். இதனால நீங்க நினைத்ததை செய்ய முடியாது, நினைத்த இடங்களுக்கு போக முடியாது. இப்படிப்பட்ட சில சிக்கல்களில் நீங்கள் மாட்டி முழித்து கொண்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? பெற்றோர்கள் கூட சில நேரங்களில் உங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருப்பாங்க. நீங்கள் கூறிய விஷயங்களை அவர்கள் நம்பாமல் இருந்திருக்கவும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் உண்மையாக கூறிய விஷயங்கள் கூட அவர்கள் சந்தேகத்துடன் பார்ப்பாங்க. இதனால் உங்களுடைய மனதில் ஒரு தனிமை உணர்வானது ஏற்படும். என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற ஒரு எண்ணமானது உங்களுடைய மனதில் வருந்துகின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகளை அவர்கள் தவறாக புரிந்து கொள்ள உங்கள் மீது கோபப்பட்டிருக்கலாம். இதற்கு காரணம் இந்த ராகு கேது உங்களுடைய குடும்ப பாவங்களில் உருவாக்கிய ஒரு கிரக நிலையின் காரணமாக மட்டுமே இப்படியெல்லாம் நடந்திருக்கும். பண விஷயத்தில் ஏற்பட்ட துரோகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு காயமாக இருந்திருக்கும். நீங்கள் நம்பி பணம் கொடுத்தவர்கள் அதை திருப்பி தராமல் இருந்திருக்கலாம். சிலர் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி உங்களிடம் இருந்த பணத்தை எடுத்திருப்பாங்க. சில நேரங்களில் நீங்கள் சம்பாதித்த பணம் கூட திடீரென்று செலவாகி போனது போன்ற உணர்ந்திருக்கலாம். சிலருக்கு கூட்டு தொழிலில் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் துரோகம் செய்திருக்கலாம். இது ராகு கேது உருவாக்கக்கூடிய ஒரு சோதனை காலமாக இருக்கும். பணம் தொடர்பான அனுபவங்கள் மூலம் மனிதர்களின் உண்மையான முகத்தை காட்டுகின்ற ஒரு காலமாக உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் உங்களிடம் உண்மையாக பழகிறார்கள், உண்மை இல்லாமல் பழகிறார்கள் என்பதை இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு ராகு கேது காட்டி கொடுக்கும். எனவே இதுவரை நான் கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஆனால் இப்போது ஒரு நல்ல ஒரு நேரமானது உங்களுக்கு வந்துவிட்டது. இந்த இடைப்பட்ட 5 நாட்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு மாற்றத்தின் ஒரு ஆரம்பமாக இருக்கும். இந்த நாட்களில் இந்த ராகு கேதுவின் தாக்கங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி குரு பகவான் பிரகஸ்பதி பலம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இதனால் உங்களுடைய மனதில் இருந்த சோர்வானது குறைந்து ஒரு புதிய ஒரு நம்பிக்கையானது உருவாகி அது வெளிப்படும். நீண்ட நாட்களாக நின்று போன வேலைகள் மீண்டும் முன்னேற ஆரம்பிக்கும். சிலருக்கு திடீரென்று நல்ல செய்திகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக வரும். அந்த வாய்ப்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ கொண்டு செல்லும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்க போகும் 5 முக்கியமான அதிசயங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். முதல் அதிசயமாக, நீண்ட நாட்களாக உங்களை மதிக்காதவர்கள் கூட உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி சென்ற சிலர் மீண்டும் உங்களுடைய அருகில் வருவதற்கான முயற்சி செய்வதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். மூன்றாவதாக, பணம் தொடர்பான பிரச்சனைகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். நான்காவதாக, உங்களுடைய திறமையை உணர்ந்து சிலர் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்குவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஐந்தாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு திசையானது திறக்கும். அந்த ஒரு திசையில் நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். இதுவரை உங்களை மதிக்காத சிலர் கூட இனிமேல் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் அவர்களை ஆச்சரியப்படுத்தும். நீங்கள் அமைதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு நாள் பெரிய ஒரு வெற்றியாக மாறிவிடும். உங்களை தூக்கி போட்டவர்கள் கூட இந்த மனிதரை நாம் தவறாக புரிந்து கொண்டோம் என்று உணர்ந்து உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களும் ஒரு கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களை இதுவரை உங்களிடம் பேசாமல் இருந்த பெற்றோர்கள், நீங்க எதுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு நினைத்த பெற்றோர்கள் கூட இனிமேல் உங்கள் மீது உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்க. உங்களை மதிக்கவும் ஆரம்பிப்பாங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானவை என்று அவர்கள் உணர ஆரம்பிப்பாங்க. நீங்கள் கூறிய சில விஷயங்கள் உண்மையாக இருந்தது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதனால் குடும்பத்தில் இருந்த சில மனக்கசப்புகள் மெதுவாக சரியாக ஆரம்பிப்பதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். பணம் தொடர்பான பிரச்சனைகளும் இனிகள் மெதுவாக உங்களுக்குள் தீர ஆரம்பிக்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணமானது நிலைத்தன்மையை பெறும். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் சிலருக்கு தொழிலில் வளர்ச்சியானது கிடைப்பது